ராமாயணம் மகாபாரதம் நான் தான் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டேனே, அதனால அது தாராளம் அந்த கதையை சொல்லலாம். அது கற்பனை கதை. நானே பல தடவை சொல்லிட்டேன்னா ராமாயணம் மகாபாரதம் உண்மை கதை கிடையாது, கற்பனை கதை. அது தாராளமா எத்தனை தடவைனாலும் சொல்லலாமே. மகான்கள் கதை கற்பனை கிடையாது இல்லையா? அதுக்கு இப்போ கற்பனை கதை எப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு அதுல சில இதுகளை கூட சுட்டி காமிச்சிருக்கிறேன். மகாபாரதத்திலையும் சுட்டி காமிச்சிருக்கேன், ராமாயணத்திலையும் சுட்டி காமிச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு கேள்வி கூட உங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் இல்லையா? ராமாயணம் முதல்ல வந்ததா மகாபாரதம் முதல்ல வந்ததானா? நீங்க எல்லாரும் மகாபாரதம் தான் முதல்ல வந்ததுன்னு சொன்னீங்க. அப்ப மகா வந்துச்சுன்னு சொன்னா அப்ப ஆஞ்சநேயர் கொடி அங்க எப்படி வந்துச்சு? அர்ஜுனர் ரதத்துல பறக்கிறது ஆஞ்சநேயர் கொடி. அப்ப ராமாயணம் வராதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் எப்படி வந்தாரு அங்க? புரியுதா? இப்படி நிறைய சொல்லி இருக்கிறேன். ராமாயணம் முதல்ல வந்ததுனாலதான் மகாபாரதத்துக்கு ஆஞ்சநேயர் வர்றாரு, இல்லைன்னா எப்படி வருவாரு? புரிஞ்சதா? நிறைய பேர் மகாபாரதம் தான் முன்னாடி வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்ப மகாபாரதத்துல இன்னும் சொல்லியிருக்கேன் நான். என்ன எல்லாம் தெரிஞ்ச கண்ணை உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இப்போ சைனி போய் விளையாடுறான் அப்படின்னா இவன் நினைச்சா ஒரு காயினை மாத்தி அங்க வச்சிடலாம்ல. எங்கேயோ உட்காந்துட்டு நூல் விடுறவன் இதை மாத்த முடியாதா? எனக்கு கூப்பிட்டா தான் வருவோம்னு. இப்ப அவன் நூல் விடும் போது மாத்திரம் யாரு கூப்பிட்டா? அந்த அம்மா யார கூப்பிட்டுச்சு? எப்படி கிருஷ்ண பரமாத்மா எனக்கு நூல் விடுனா கூப்பிட்டுச்சு? பொது இனி காப்பாத்துங்கன்னு தான் சொல்லி இருக்கு, யாரு பேரையும் சொல்லல. அப்ப கோவிந்தனால நூல் விட்டு இருக்கணும், கண்ணையனுக்கு நூல் விட்டான்? அதெல்லாம் கிடையாது. அந்த அவதாரம் வேற, இந்த அவதாரம் வேற. நான் என்ன சொல்றேன்னா அதைத்தான் சொல்றேன். கற்பனையில எழுதக்கூடிய கதைகள் அப்படித்தான் தொகுக்கப்படும். புரிஞ்சுக்கோங்க, தொகுக்கப்படும். புரிஞ்சதா? அப்ப நீங்க உண்மையா மாறுங்க. நீங்க உண்மையா அத மாறிக்கிறவங்க மாறுங்க, அதுக்கப்புறம் கதை சொல்லுவோம். நீங்க உண்மையா மாறிட்டீங்களா மாறலையாங்கிறது இந்த பரதேசிக்கு தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? அதாவது ஒத்துக்கிறீங்களா? சொல்லாம கொல்லாம நீங்க வாட்டுக்கு இப்படி ஓடி போயிருவீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சாமியார் எங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லாம் போய் அங்க பொய் சொல்லி தர்றதா? வருமா வராதா? அப்ப இது மாதிரி எத்தனை பொய் சொல்லியிருப்பீங்க. எப்படி உங்களை நான் உண்மையா நீங்க இருக்கிறீங்கன்னு நம்ப முடியும்? நானு இன்னும் சொல்ல போனா எங்க கதையை சொல்றதே தப்புன்னு நினைக்க வேண்டிய இடத்துக்குள்ள இருக்கேன் இப்ப நானு. எதுக்கு நம்ம கதையெல்லாம் இவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல நீங்க இன்னும் 3வது 4வது 5வது ஆள் எல்லாம் கேக்குறீங்க. அப்படி நிறைய தவறுகள் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு குரூப்ல நிறையவே இருக்கிறான். அவன் என்ன கற்பனையில எழுதி வச்சு சொல்றானோ அதை நம்ம ஒரே பொய்யவே பல முறை சொல்லிட்டுன்னா அது உண்மையாயிரும். அது யாரும் இது பொய்யா நெசமா அப்படின்லாம் சிந்திக்க மாட்டாங்க யாருமே. அது திருப்பி திருப்பி சொல்லிப்பாரு, உண்மையாவே. இப்ப ஒரு பெண்ணு தெருவில் இருக்கா, நமக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு மேல மாத்தி 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 4 பேர் புகார் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். 4 பேர் போய் 6 பேர் வந்துருவாங்க அந்த சொல்றதுக்கு. 6 பேர் சொல்லி 10 பேர் அந்த தெருவே சொல்ல ஆரம்பிச்சிட அப்புறம். ஆனா அந்த பொண்ணு மேல எந்த குற்றமும் இருந்திருக்காது. இவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு பழியை போட்டு அதை உருவாக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் எல்லாமே. ஆமா, இப்ப இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் எடுத்துக்கோங்களேன். நீங்க இன்னைக்கு வீடியோல வர்றதா இருக்கட்டும், இந்த செல்லுல சோசியல் வீடியோல வர்றதா இருக்கட்டும், எதுவுமே உண்மை கிடையாது. எந்த விஷயமும் உண்மை கிடையாது.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உண்மைன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மள மாதிரி முட்டாளு ஏமாறி யாருமே இல்லை. இவன் கற்பனைக்காக இவனுக்காக சொல்லிட்டு இல்ல ஷேர் பண்ணுங்க, என்ன லைக் பண்ணுங்க, மயிரை புடுங்குங்கன்னு சொல்லிட்டு தர்றாங்க இல்லையா? இது நிறைய வரணும். அதுக்காக உங்களுக்கு பிடிச்சது மாதிரி கவர்ச்சியா எதாவது சொல்லணும், யார் மேலேயாவது பழிய போடணும், இல்லைன்னா கெட்ட வார்த்தையில திட்டணும், கொச்சையா பேசணும். இதுதான் ட்ரெண்டு. இப்போ உண்மையா யாரும் பேசுறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதை விட இந்த வீடியோக்காரங்க இன்னும் மோசமா இருக்காங்க. வீடியோக்காரங்க போய் நீ நிக்கிற அப்படின்னா உனக்கு 5000 கொடுத்தா ஒரு மாதிரி, 10,000 கொடுத்தா ஒரு மாதிரி இவங்க இருக்காங்க. வீடியோலாம் இப்ப உண்மையா இது நடந்துக்குருவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. காசு காசு காசு. எவன் பணம் கொடுக்கான், அதிகமா எவன் கொடுக்கானோ அவன் என்ன பண்ணாலும் சரி அவனை வந்து மேலோங்கி போடுறதாகவும் சிறுமைப்படுத்துறது மேன்மைப்படுத்துறது இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாம் அப்படியே வீடியோல வருது, டிவில வருது, எல்லாம் உண்மை அப்படிலாம் கிடையாது. எதுவுமே உண்மை கிடையாது. நான் ராத்திரி சொன்னது மாதிரி தான் எல்லாம். இப்ப நான் ராத்திரி கொடுத்ததுக்கு எல்லாமே ஒரு காரணம். மனிதன் ஒரு காரணம், இந்த மாதிரி வீடியோக்கள் ஒரு காரணம், அதை நம்பி நம்ம போறது ஒரு காரணம், இந்த செல்லு ஒரு காரணம். இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சேருது. எல்லாம் ஒன்னா சேரும் போது என்ன ஆகும் புரிஞ்சதா? அதுதான் காரணம். இது எல்லாமே நம்ம உண்மையெல்லாம் நம்பி எல்லாம் பயணம் பண்ண முடியாது. நான் என்ன இப்ப நம்ம கூட இப்ப இந்த பரதேசி கூட நான் சொல்றதெல்லாம் உண்மை நீ நம்பிராதன்னு கூட சொல்லுவேன். நான் எனக்கு சாதகமா சொல்லலாம், நான் உங்களுக்கு ரசனை இருக்கிற மாதிரி சொல்லலாம், அது கூட பொய்யா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நம்பாத, உனக்குள்ள கேள்வியை வை, உன் ஆன்மாவுக்குள்ள கேள்வியை வை. உன் ஆன்மா அது சரின்னு ஏத்துக்கிட்டா அது நான் உண்மை, ஏத்துக்கிறதுனா பொய்ன்னு நினைச்சிட்டு போ. இந்த பாட்டுல கூட வருது இல்ல, காயின்ற பழத்தை கண்டா பொய் பொய் என்றாலும் ஒதுக்கி தள்ளு அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி ஒதுக்கி தள்ளிடு. புரியுதா? அதுதான் சுய சிந்தனைன்னு சொல்றது. சுய சிந்தனை இல்லாம நம்ம யாரு சொன்னாலும் பின்னாடி போறதுங்கிறது வந்து அது மனிதன் ஏமாளித்தனம்னு தான் சொல்லணும். ஏமாளித்தனம் அது அழிவும்னு கூட சொல்லலாம். ஒண்ணு நிறைய ஏமாந்து மடிச்சு போயிருவேன் இல்லையா? நிறைய ஏமாந்துட்டா ஒரு கட்டத்துக்கு மேல மடியத்தானே செய்யணும், மடிஞ்சு போயிடுவோம். இல்லைன்னா நிறைய ஏமாத்தி மடிஞ்சு போயிடுவோம். எங்க சுத்தினாலும் லாஸ்ட்ல எங்க போயிருவீங்கன்னா அங்கதான் போய் மடியத்தான் போறீங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நேர்மையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நேர்மையா யாரு இருக்கிறாங்க, உண்மையா யாரு இருக்கிறா? இன்னும் அவர் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ண பரமாத்மா கும்பிட்டா பணக்காரன் ஆயிடுவோம், கோயந்தனை கூப்பிட்டா கோடீஸ்வரன் ஆயிடுவோம். திருப்பதியில இருக்கிறது கோயந்தன் தானே? கோயந்தனா அப்படியா? திருப்பதியில இருக்கிற கோயந்தனா சாமி? சொல்லுங்க சும்மா வாய் தரும். சீனிவாசனா? ஆட பைத்தியக்கார பிள்ளைகளா. அங்க இருக்கிறது ஒரிஜினலா இருக்கிறது முருகன். அப்படித்தான் சொன்னாங்கன்னு இல்ல, முருகன் தான். டெய்லி காலையில 4 மணிக்கு பூஜை யாருக்கு நடக்கும்னா முருகனுக்கு தான் நடக்கும். இந்த இருக்குல்ல செம்பு முன்பகுதி சீனிவாசனா ஆக்கியிருப்பாங்க, பின்பகுதி முருகன் விக்கிரகம் அப்படியே இருக்கும். இந்த காலையில 4 மணி பூசை முருகனுக்கு முடிச்சுட்டு தான் இந்த பக்கமே திரும்புவாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம எவ்வளவு ஏமாந்து போய்கிட்டு இருக்கோம்னு தெரியுதா? போறவங்க அங்க இருக்கிறத ஆராய மாட்டீங்க. நிறைய கல்வெட்டு இருக்காங்க கட்டடத்துல, கல்லுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும். அங்க இருக்கிற எழுத்து, கல்லுகள்ல இருக்கிற எழுத்து பூரா பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும். அதை படிச்சாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இங்க இருக்கிறது முருகன்டான்னு சொல்லி. புரிஞ்சதா? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அங்க போனா சீனிவாசன் அள்ளி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி.